Hello friends, welcome to my channel. This video is sponsored by Buy Mode mobile app. Get started by download Google Play or App Store. இன்னைக்கு நம்ம ஹோம்மேட் ரசம் பவுடர் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதுக்கு ஒரு கடாயில் ஒரு கப் மல்லி விதை எடுத்திருக்கேன். அதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் தனியாக. இப்போது 3/4 கப் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறம் வரைக்கும் நல்லா பண்ணோன்னா நம்மளுக்கு நல்லா வாசனையாக இருக்கும் ரசப்பொடி. வறுத்து எடுத்தாச்சு. இப்போது அதிலையே சீரகம் ஒரு 1/2 கப் சீரகம் எடுத்திருக்கோம். அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப ரோஸ்ட் பண்ணவும் இல்லை, அந்த லைட்டாக சூடானாலே நம்ம எடுத்துடலாம். ஏன்னா ரொம்ப நேரம் ரோஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கசப்பாயிடும். 1/2 கப் மிளகு எடுத்திருக்கேன். அதையும் நல்லா சூடாகிற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் நம்ம வறுத்துட்ருக்க தேவையில்ல, போதும். இப்போது கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன், ஒரு கைப்பிடி. அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலையை. இப்போது அந்த கப்லேயே கப் ஃபுல்லாக வரமிளகாய் எடுத்திருக்கேன். தேவையான அளவு கல்லுப்பு கொஞ்சமாக போட்டு அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். வரமிளகாயில் கல்லுப்பு போட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணுறப்ப நெடி இருக்காது. இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி பாருங்கள். எனக்கு நெடி அந்த அளவுக்கு வரல. கொஞ்சம் அந்த வரமிளகாய் புஃப்னு வர்ற அளவுக்கு நான் கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நல்லா ரோஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம். எல்லாத்தையும் ஒரு தட்டில் எடுத்து வச்சுருக்கோம் கொட்டி. கொஞ்சம் நேரம் இதை ஆற வச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அடிச்சுக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்க்குறப்ப நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூளும் பெருங்காயத்தையும் அதில் ஆட் பண்ணி சேர்த்து அரைச்சி வச்சுக்கணும். அவ்வளோதான், பாருங்கள், ரசப்பொடி தயாராகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.